வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெறுகிற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தலைவர் பெருமக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாலே நீண்ட நல்லுரைகளை, மிக சிறந்த சிந்தனைகளை, ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை பற்றி நம்முடைய தலைவர் பெருமக்கள் மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சி இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்ட அடுத்த நாள் சென்னையிலே நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அதிலே கலந்து கொண்டார்கள். மதிப்புக்குரிய RS பாரதி அவர்கள் அதிலே முன்னிலை வைத்தார்கள். அந்த கூட்டத்திலே எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணியின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அருமை தளபதி அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டும் அந்த மேடையிலே வேண்டுகோளும் வைத்தார்கள். இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி சார்பாக, நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி சார்பாக தலைமையேற்று நீங்கள் தான் நடத்த வேண்டும் என்று அறைகோல் விடுத்தார்கள். அடுத்து 2 மணி நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி சார்பில், மதசார்பற்ற கூட்டணி சார்பில் தமிழகமெங்கும் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழகத்தின் அனைத்து ஒன்றியங்களிலும், தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களிலும் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவித்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை முதலில் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அன்புக்குரிய நண்பர்களே, 2004 நம்முடைய முற்போக்கு கூட்டணி மத்தியிலே ஆட்சி ஏற்ற பிறகு அருமை அன்னை சோனியா காந்தி தலைமையில் வழிகாட்டலில் நடந்த மத்திய அரசு, அந்த கூட்டணியிலே இங்கே இருக்கிற பல்வேறு தலைவர்கள் அங்கம் பெற்றிருந்த அதே கூட்டணி இந்த மாபெரும் திட்டத்தை மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக, பெண்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக இத்திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டம் 20 ஆண்டுகள் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று வந்த நேரத்தில் பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தொடர்ந்து 1,80,000 கோடி முதலில் அறிவித்தோம். எல்லா மாநிலங்களிலும் எல்லா மக்களுக்கும், கிராமங்களில் இருக்கிற வாழ்கிற ஏழை மக்களுக்கு வேலை கேட்டவுடன் வேலை கொடுக்கிற திட்டமாக அது இருந்தது. 100 நாள் திட்டமாக இருந்தது. ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நம்முடைய உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக 100 நாள் வேலை திட்டம் 50 நாள், 40 நாள், 30 நாள் என்று சுருங்கிக் கொண்டே வந்துவிட்டதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தின் சிறப்பு, மத்திய அரசு முழு நிதியையும் மாநிலங்களுக்கு வழங்குகிற திட்டம் நம்முடைய திட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் தலைமையில் நம்முடைய கூட்டணி ஆட்சி அங்கே கொடுத்த திட்டம். மக்களுக்காக முழு தொகையையும் மக்களுக்கு வழங்கிய திட்டம். ஆனால் இன்றைக்கு அதிலே புதிய திட்டத்தை அறிவித்தோடு மட்டுமல்லாமல், மாபெரும் தலைவர் காந்தியின் பேர் நீக்கியோடு அல்லாமல், அந்த திட்டத்திலே மாநில அரசின் தலையிலே சுமத்தி 40 விழுக்காடு பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பொய்யான திட்டத்தை, உண்மைக்கு மாறான திட்டத்தை, மக்களை ஏமாற்றும் திட்டத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிறது என்ற உண்மையை மக்களுக்கு நாம் விளக்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற திட்டம், உறுதியாக சொல்கிறேன், ஒரு மாநிலத்திலும் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை. இந்த பொய்யான திட்டத்தை மக்களிடம் திணித்து மாநில அரசுகளுக்கு சுமையை சுமத்தி மாநிலங்கள் மீது பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறது பிஜேபி அரசும் மாண்புமிகு மோடி அவர்களும். மோடியின் பல்வேறு தவறான பொறுப்புகள், தவறான சிந்தனைகள், பிஜேபியின் தவறான போக்குகள், தவறான சிந்தனைகள் இந்த நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. 10 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி ரூபாய்
11 பணக்காரர்களுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு மோசமான ஆட்சியை இந்தியாவிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பணக்காரர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2 பேருக்கு இந்த ஆட்சி நடக்கிறது, வேறு யாருக்கும் அல்ல. அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டும்தான் பிஜேபி அரசு நடத்துகிற ஆட்சி. அது ஏழை மக்களுக்கு ஆட்சி அல்ல. ஆகவேதான் ஏழை மக்களை குறிவைத்து, இந்திய ஏழை மக்களையும் ஏழை வர்க்கையும் உழைக்கும் மக்களையும் குறிவைத்து அவர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த கொடுமையை கண்டித்து தமிழகம் எங்கும் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் 100க்கு 100% தொடர்ந்து உறுதியாக இருப்போம் என்பதை இங்கே அன்போடு தெரிவிக்கிறேன். கடந்த காலங்களில் எப்படி தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் நம்முடைய முதல்வரும் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் பவனி வந்தார்களோ, இந்தியாவில் பவனி வந்தார்களோ, அதே போல இந்த கூட்டணி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்திலும் மத்தியிலும் நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை சொல்வதற்கு இந்த கூட்டணி, இந்த நண்பர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் உறுதியேற்கிறோம் என்று சொல்வதற்குத்தான் இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டின் ஏழை வர்க்கம் உயர்வதற்காக உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலம் என்று பெயர் பெற்றிருக்கிற நம்முடைய மாநில முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர், அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், என்னுடைய அண்ணன் தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று சொன்னாரோ அந்த அண்ணனுக்கு நன்றி. அந்த அருமை தம்பி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் முதல்வராக பிரதமராக வர வேண்டும் என்று முதலில் சொன்ன அருமை திராவிட முன்னேற்ற தலைவர், எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கிற அத்துணை நடவடிக்கைகளிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் உங்களோடு தோளோடு தோள் நிற்கும் என்பதை சொல்லி இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எதிராக இருக்கிற பிஜேபி அரசை கண்டிக்கிறோம். மீண்டும் பிஜேபிக்கு துணை போகிற அதிமுகவை கண்டிக்கிறோம். பிஜேபி கட்சியும் அரசும் இருக்கிற யார் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏழை மக்கள் எதிராக அவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எதிராக இருக்கும். தலைவர் ராகுல் காந்தி சமூக நீதிக்காக பாடுபடுகிற உன்னதமான தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் உயர்ந்த லட்சியங்களை உயர்த்தி பிடிக்கிற தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உரத்த குரல் கொடுக்கிறார்கள் பிஜேபி அரசுக்கும் மோடிக்கும் என்பதை பணிவோடு தெரிவிக்கிறேன். ஆனால் மோடி அரசாங்கமும் மோடியின் அமைச்சர்களும் அவருடைய தலைவர்களும் ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தியின் சார்பில், தலைவர் கார்கே அவர்களின் சார்பில், தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் உங்களோடு நிற்கிறோம். இந்த மாபெரும் இயக்கத்தை நடத்துவோம், மோடியை வீழ்த்துவோம். எப்படி 3 விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றாங்களோ அதே போல இந்தியாவிலே மீண்டும் 100 நாள் வேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம். அதுவரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், ஒன்றுபட்டிருப்போம். வாழ்க நம்முடைய ஒற்றுமை. நன்றி.